ரெண்டாவது ஸ்டெப் வந்து ஃப்ரேமிங் கொஸ்டின்ஸ், அதாவது கேள்விகளை வந்துட்டு நாம எழுப்புறது. ஆஃப்டர் மேக்கிங் அன் இன்ட்ரெஸ்டிங் அப்சர்வேஷன், a scientific mind tries to find out more about it. Tries to find out more about it. ஒரு கேள்வியை வந்து சாரி ஒரு அப்சர்வேஷன் கீனா அப்சர்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இந்த மாதிரி கூர்ந்து நோக்குதல், அதை பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு சயின்டிபிக் மைண்ட் என்ன செய்யும்னா அதை பத்தியே இன்னும் வந்துட்டு திங்க் பண்ணிட்டே இருக்கும். இது ஏன் அப்படி நடந்தது, இது ஏன் இப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுக்கும் பத்தி ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கும். A scientific mind tries to find out more about it. அதை பத்தி இன்னும் அதிகமா கண்டுபிடிச்சு தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் வந்து வரும். And this is in fact a natural phenomena. இது வந்து இயற்கையிலேயே ஒரு அந்த அறிவியல் பூர்வமான ஒரு ஒரு மனிதர் வந்து செய்யக்கூடிய ஒரு வேலை. ஏதாவது ஒண்ணு வந்துட்டு கீனா அப்சர்வ் பண்றோம், அது ஏன் நடந்தது, இது ஏன் இப்படி நடந்திருக்க கூடாது, நான் இயற்கையில் நடக்கக்கூடிய சில நிகழ்வுகள் அதை தான் சொல்றோம். உங்களுக்கு பெர்சனலா நடக்கக்கூடிய இதை பத்தி சொல்லலை. ஸோ மேல இருந்து சன்லைட் வருது, அந்த சன்லைட் வந்து ஏன் வந்து ஈவினிங் டைமுக்கு அடுத்து லைட் மட்டும் இல்லாமல் வெறும் டார்க்னஸ் வருது, இந்த மாதிரி இதுதான் இயற்கை நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லி சொல்றது. இதை பத்தி கேள்வி எழுப்புறது. இந்த கேள்வி வந்து சயின்டிபிக் மைண்ட் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு தான் அது வேலை செய்யும். இஃப் ஒன் ஒண்டர்ஸ் ஒய் ஆர் ஹவு சம்திங் அக்கர்ஸ். இஃப் ஒன் ஒண்டர்ஸ், இது ரொம்ப முக்கியம். ஒண்டர்னு என்னது? வியப்படைதல். எங்க உங்களுக்கு வந்து எதையாவது ஒன்றை பார்த்து வியப்பு வருதோ அங்கதான் வந்து கொஸ்டின்ஸே வரும். முதல்ல வியக்கணும். சே, இப்படி இருக்குதா, இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆச்சரியம் எங்க வருதோ, இப்படிலாம் நடக்குமான்னு சொல்லி விரக்தியில பேசுறது கிடையாது. இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆச்சரியத்தோட நம்ம வந்துட்டு ஒரு இடத்துல ஒரு விஷயத்த வந்து நம்ம பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் அங்கதான் வந்துட்டு நமக்குள்ள சயின்டிஸ்ட் வந்து வேலை செய்ய ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். ஸோ இஃப் ஒன் ஒண்டர்ஸ் ஒய் ஆர் ஹவு சம்திங் அக்கர்ஸ், ஏன் இப்படி நடக்குது இந்த விஷயம், அல்லது எப்படி இப்படி நடக்குது அப்படிங்கிற மாதிரியான கேள்வி நமக்குள்ள. எப்படி இப்படி நடந்திருக்கும், ஏன் இந்த மாதிரி நடந்திருக்குது, ஏன் இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேள்வி நம்ம மனசுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் இட் மீன்ஸ் யூ ஹாவ் பீன் லிசனிங் டு த சயின்டிஸ்ட் இன் யூ. இப்படியான கேள்விகள் உங்களுக்குள்ள வந்துச்சுன்னா உங்களுக்குள்ளேயும் ஒரு சயின்டிஸ்ட் வந்துட்டு இருக்கிறார் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ இன் த சயின்டிபிக் மெத்தட் a question converts general wonder and interest to a channeled line of thinking and inquiry. சயின்டிபிக் மெத்தட், ஒரு அறிவியல் முறைப்படி ஒரு கேள்வி a question converts என்னது? மாத்துறது. ஒரு கொஸ்டின் வந்து எதுவா மாறும் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஜெனரல் ஒண்டர் அண்ட் இன்ட்ரெஸ்ட். ஜெனரல் ஒண்டருங்கிறது எதையும் பார்த்து நம்ம வியக்கிறது, நம்மளோட ஆர்வம், இது எல்லாமே எங்கிட்ட எப்படியா மாறும் அப்படின்னு சொல்லி சொன்னா டு a channeled line of thinking and channeled என்னது? ஒரு ஒருமுகப்படுத்தப்பட்ட நம்ம சிந்தனை வந்து அதை நோக்கியே போகும். ஏதாவது ஒரு கேள்வி நம்மளுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால், உன்னை பார்த்து நம்ம வியப்படைஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுல இருந்து நமக்கு சில கேள்விகள் பிறகுது. அந்த கேள்விகள் மூலமாக அந்த கேள்வி வந்துட்டு கடைசியில நம்மளை எங்க கொண்டு போகும்னா அதை பத்தியே திங்க் பண்றதுக்கு கொண்டு போகும். இன்கொயரி அப்படின்னு சொல்லி நாம சொல்றது என்ன அப்படின்னு சொன்னா, இன்கொயரி அப்படின்னு சொல்லி சொல்றது ஆழ்ந்து சிந்தித்தல், அதான் இன்கொயரி. ஆழ்ந்து அதை பத்தியே நம்மளுக்குள்ளேயே கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறது, அதான் இன்கொயரி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ கேள்வி கேட்கறது வந்து ரெண்டாவது ஸ்டெப்பு நம்ம சயின்டிஃபிக் இதில். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் செகண்ட் இயரில் அதை பற்றி உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. டெவலப்மெண்டல் பயாலஜின்னு ஒரு பேப்பர் இருக்குது, அல்லது எம்ப்ரியாலஜி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கருவியல்னு சொல்லி ஸ்கூலில் படிச்சிருக்கலாம். எம்ப்ரியாலஜி, கருவியல்ங்கிறது டெவலப்மெண்ட் ஆஃப் அன் ஆர்கானிசம் ஃப்ரம் ஜைகோட் டு அடல்ட். கருவுறுதல் நடந்து அதிலிருந்து அடல்ட் வரைக்கும் உருவாகக்கூடிய ஒரு எந்த ஒரு ஆர்கனிசத்தையும் பற்றி படிக்கிற அந்த படிப்புக்கு பேர் தான் எம்ப்ரியாலஜி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த எம்ப்ரியாலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் ஒண்டர்ஸ், ஏகப்பட்ட ஆச்சரியங்கள் அதில் இருக்கு. டெவலப்மெண்டல் பயாலஜி படிக்கும்போது நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இப்போ மேல் ஃபீமேல் செக்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த மேல் ஃபீமேல் இருக்கக்கூடிய உயிரினங்கள் எல்லாத்துலேயுமே மேல் ஆர்கனிசம் வந்துட்டு ஒரு கேமிட்னு இனப்பெருக்க செல்லை வந்து உற்பத்தி பண்ணும், தட் இஸ் ஸ்பெர்ம். ஃபீமேல் ஆர்கனிசம் வந்து எக்கை ப்ரொடியூஸ் பண்ணும்.
இனப்பெருக்கத்துக்கு இது தவிர்க்க முடியாதது. இந்த 2 செல்லுமே மேல் ஆர்கனிசம், மேல் ஃபீமேல் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இருக்கிற எல்லா ஆர்கனிசத்துலையுமே, எல்லா உயிரினங்களையுமே மேல் வந்து ஸ்பேமை ப்ரொடியூஸ் பண்ணும், ஃபீமேல் வந்து எக்கை ப்ரொடியூஸ் பண்ணும். அட் த டைம் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் த மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட் வில் யுனைட். ரீப்ரொடியூஸ் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த மேல் கேமெட் எக்கும், இந்த படத்துல வந்து இந்த இதுதான் எக்கு, இது வந்து ஸ்பேமு. எக்கும் ஸ்பேமும் வந்துட்டு ஒன்று போல சேரும். அதுக்கு பேர் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், கருவுறுதல் அப்படின்ட்டு. ஸோ இந்த ஃபெர்டிலைசேஷன் எக்கும் ஸ்பேமு ரெண்டுமே கண்ணுக்கு தெரியாது, நல்லா தெரிஞ்சுக்கங்க. தே ஆர் நாட் விசிபிள் டு நேக்கட் ஐ, வெறும் கண்ணுட்டு அதை பார்க்க முடியாது. பட் இந்த ரெண்டும் சேர்ந்து வந்துட்டு அதுல இருந்து அந்த ரெண்டும் சேர்ந்ததுக்கு அப்புறம் அந்த செல்லுக்கு பேரு நாம ஜைகோட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதுல இருந்து தான் புது உயிரினம் உருவாக போகுது. ஸோ ஸ்பேம் எக்கும் தனித்தனியா இருந்தது, இப்போ ஸ்பேம் எக்கும் சேர்ந்துருச்சு. சேர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு ஜைகோட் வந்து உருவாகுது. ஜைகோட்டுங்கிறது எந்த ஒரு உயிரினமா இருந்தாலும் சரி, ஸ்பேம் எக்கும் சேர்ந்த உடனே ரெண்டு ஒரே செல்லா மாறும், அதுக்கு பேரு ஜைகோட். அது ஹியூமன் பீயிங்ஸ், மனுஷனுக்கா இருந்தாலும் சரி, மாடா இருந்தாலும் சரி, நாயா இருந்தாலும் சரி, பன்னியா இருந்தாலும் சரி, பாம்பு, பன்னி, தவளை, மீன் எல்லாத்துலேயுமே ஸ்பேம் எக் ரெண்டும் சேர்ந்து, ரெண்டும் தனித்தனி செல்கள், ரெண்டு செல்லும் சேர்ந்து ஒரே செல்லா மாறும். மாறுச்சுன்னா அதுக்கு பேரு சைகோட்னு பேர். This zygote is also invisible to naked eye. வெறும் கண்ணுட்டு பார்த்தா இந்த சைகோட்டுன்னு நம்ம கண்ணுக்கு வந்து தெரியாது. பட் இந்த சைகோட் கன்சிஸ்ட் ஆஃப் ஆல் த பொட்டன்ஷியல் டு கிரியேட் எ நியூ இண்டிவிஜுவல். இந்த சைகோட்ல இருந்து தான் ஒரு முழு உயிரினம் வர முடியும். ஸோ நீங்க, நான், உங்க அப்பா, உங்க அம்மா, உங்க தம்பி, அண்ணன், அக்கா எல்லாமே வந்துட்டு இந்த சைகோட்லேயே வந்து நீங்க வந்து ஒரு ஆர்கனிசத்தை வந்து அந்த செல்லே வந்து நீங்க கொண்டுட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த அதுல இருந்து உயிரினம் வராது. அப்போ ஒரு சைகோட்ல தான் ஒரு முழு உயிரினம் உருவாகிறதுக்கான அவ்வளவு பொட்டன்ஷியல் அதுக்கு இருக்குது. இது ஒரு ஆச்சரியமானது. இட்ஸ் அ ஒண்டர் பிகாஸ் இட்ஸ் அ சிங்கிள் செல். சைகோட்டுங்கிறது கண்ணுக்கு பார்க்க முடியாத ஒரு செல், அதுல இருந்து தான் நம்ம வந்திருக்கோங்கிறத நம்ப முடியுதா? நம்ம உடம்புல இப்ப இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா about 10 power 13 செல்ஸ், சரி 100 ட்ரில்லியன் 10 power 14 செல்ஸ். இவ்வளவு செல்லுகள் வந்து நம்ம உடம்புல இருக்கு. இது எல்லாம் எத்தனை இருந்து? ஒரு செல்லுல இருந்து தான், ஒரே ஒரு ஜைகோட்ல இருந்து தான் இந்த இவ்வளவு செல்ஸ் வந்துட்டு, அல்லது இப்போ வந்து லேட்டஸ்டா உங்க கிளாஸ்ல அன்னைக்கு சொல்லியிருப்பேன் 37 ட்ரில்லியன் செல்ஸ் அப்படின்னு சொல்லி இப்போ சொல்லுவாங்க. ஒரு அடல்ட் ஹியூமன் பாடியில இருக்கிறது 37 ட்ரில்லியன் செல்ஸ். பழைய புக்ல எல்லாம் 10 power 14 100 ட்ரில்லியன் அப்படின்னு சொல்லி இருந்தது. ஸோ இப்போ இந்த ஒரு செல்ல இருந்து தான் இவ்வளவு செல்களும் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரி, இவ்வளவு செல்லு நமக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா போன கிளாஸ்ல நான் சொல்லியிருப்பேன் கிட்டத்தட்ட 210 வகையான செல்கள் நம்ம உடம்புல இருக்கு. இந்த 210 வகை எத்தனைல இருந்து வந்தது? ஒரே ஒரு சைகோட்ல இருந்து வந்தது. இது வர்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? நம்ம உடம்பை பொறுத்தளவு ஹியூமன் பீயிங்ஸ்ல 9 months, 9 மாசம் அல்லது 40 weeks, 40 வாரங்கள்ல மனுஷன்ல வந்துட்டு இந்த ஒரு செல்லுல இருந்து ஒரு 3 கிலோ எடை இருக்கிற மாதிரி ஒரு குழந்தை வந்து வருது. எப்படி வந்துட்டு அந்த ஒரு செல்லுக்குள்ள அவ்வளவு தகவலும் எப்படி இருக்குது? ஒவ்வொரு செல்லுமே வந்துட்டு, ஒவ்வொரு செல்லும் இல்லை, ஒவ்வொரு சைகோட்ல இருந்தும் ஒரு குடும்பத்துல ஒரு 5 குழந்தை இருக்குது அல்லது 4 குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க. 4மே வேற வேற கலர்ல, 4மே வேற வேற செக்ஸ், இப்படி வித்தியாசமா 4மே வேற வேற செக்ஸ்னா மேல் ஃபீமேல் இந்த மாதிரி மாறி மாறி வரலாம். இவ்வளவும் அந்த ஒரு செல்ல இருந்து தான் வரும். இதெல்லாம் எப்படி நடக்குது? இதுக்கான தகவல் வந்து எங்க இருக்குது? இந்த செல் இப்படித்தான் மாறணும். இப்ப சில நேரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா எம்பிரியோ வந்து ஒழுங்கா டெவலப் ஆகாது. சில நேரங்கள்ல அந்த எம்பிரியோவுக்கு வந்துட்டு விரல்கள் வந்து ஒண்ணு கூடயோ குறையோ இருக்கலாம். இந்த படத்துல இருக்குது வந்துட்டு ஒரு தவளையோட எம்பிரியானிக் டெவலப்மெண்ட். பட் நம்ம வந்து ஹியூமன் பீயிங்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரே சைகோட்ல இருந்து ஒரு குழந்தை டெவலப் ஆகுது. டெவலப் ஆகி வரும்போது அது வந்து பிறக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா பிறந்ததுக்கு அப்புறம் சில நேரங்களில் வந்து பாலிடாக்டைலி விரல்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்கலாம். சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஏதாவது சில குறைபாடோட பிறக்கும். ஏதாவது பிறவி கோளாறுன்னு சொல்லி சில இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி கோளாறு வரும். இந்த கோளாறு எப்போ வருது?
இப்படி நிறைய கேள்விகள் வந்து நம்மளுக்குள்ள வந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி எம்பிரியானிக் டெவலப்மெண்ட் எடுத்துட்டோம்னா. ஸோ இப்படி கேள்விகள் வந்ததுக்கு அப்புறம் தான் இதுல வந்துட்டு நமக்கு பதில்களை வந்து தேடி நம்ம போக முடியும். இந்த பதில்களை தேடி போறது தான் நாம என்ன சொல்றோம், அதாவது இதுல இருந்து நிறைய முதல்ல ஃப்ரேமிங் கொஸ்டின்ஸ் ஃபுல்லா ஃப்ரேம் பண்றோம். இது ஏன் அப்படி, இது ஏன் இத்தனை நாள், இன்னொன்னு நம்ம ஹியூமன் டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா 40 வாரம் ஆகும்னு சொல்றோம். ஆனால் ஒரு செல்லுல இருந்து 2 செல்லா மாறுறதுக்கு ஹியூமன் பீயிங்ஸ்ல வந்துட்டு 24 ஹவர்ஸ், ஒரு நாள் 24 ஹவர்ஸ் தான். 24 மணி நேரத்துல ஒரு செல் 2 செல்லா மாறும். 2 செல் அடுத்து 4 செல்லா டிவைட் ஆகும். அதுக்கு பேர் வந்துட்டு கிளீவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். நீங்க ஸ்கூல்ல உங்களுக்கு வந்துட்டு பிளவை பெறுகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கிளீவேஜ்ல 1 2 4 4க்கு அடுத்து 8 8க்கு அடுத்து 16 இப்படி போயிட்டே இருக்கும். அப்போ ஒவ்வொரு டிவிஷனுக்கும் ஹியூமன் பீயிங்ஸ்ல எடுத்துக்கிற டைம் வந்துட்டு 24 ஹவர்ஸ். இப்படியே போயிட்டே இருக்குது 16. கடைசியில் நமக்கு எவ்வளவு செல்ஸ் சொன்னேன், 37 ட்ரில்லியன் செல்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. இந்த 37 ட்ரில்லியன் செல்ஸ் வர்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 43 நாள் தான் தேவை. 43 தடவை செல்லு வந்து ஒவ்வொன்று டிவைட் ஆகிட்டே போச்சுன்னா 43 44வது டிவிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா 37 ட்ரில்லியன் செல்ஸ் வந்துடும். ஆனால் 43 நாள் 44 நாள்ல யாரும் நம்ம மனுஷனுக்கு வந்து குழந்தை பிறந்துடுறது இல்லை. 43 நாள்லயே நமக்கு 37 ட்ரில்லியன் செல்ஸ் வர்றதுக்கான பொட்டன்ஷியல் அந்த செல்லுக்கு இருக்குது, சைகோட்டுக்கு. ஆனா 43 நாள்ல ஒரு எம்பிரியோ டெவலப் ஆயிடாது முழுசா. அப்ப என்ன நடக்குது அங்க? ஏன் வந்து 40 வாரம் எடுத்துக்கிடுது ஹியூமன் பீயிங்ஸ்ல? இந்த சில அனிமல்ஸ்ல வந்து 600 டேஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இன் தி கேஸ் ஆஃப் எலிஃபென்ட், தி ஜெஸ்டேஷன் பீரியட் இஸ் அரௌண்ட் 600 டேஸ். அதுல வந்து ஆர்கனிசம் சைஸ் பெருசா இருக்குது. அதனால வந்து ஜெஸ்டேஷன் பீரியட், ஜெஸ்டேஷன் கற்பகாலம் சொல்லி சொல்லுவோம் இல்லையா, அது வந்து அதிகமா இருக்குது. அப்ப நமக்கு இந்த 300 நாள் எடுத்துக்கிடுது. வெறும் 43 நாள்லயே வந்துட்டு எம்பிரியோ டெவலப் ஆக முடியும். ஆனா 300 நாள் கழிச்சு தான் ஒரு குழந்தைய பிறகுது. அதுலயே இவ்வளவு செல்லு கிடையாது. அப்ப செல் டிவிஷன் வந்துட்டு சில நேரங்கள்ல ஸ்லோவா இருக்குது, சில நேரங்கள் அதிகமா இருக்குது. இதெல்லாம் கண்ட்ரோல் பண்றது எது? இப்படி நிறைய கேள்விகள் இருக்குது. இந்த மாதிரி கேள்விகளை நீங்க கேட்டீங்கனாலே யூ கேன் பிகம் எ சயின்டிஸ்ட். அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம்.